போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு வணக்கம். 10ஆம் வகுப்பு தேசியம் காந்திய காலகட்டம் பாடத்திலிருந்து ரிவிஷன் டைப்பில் இந்த கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். புதுசாக படிக்கிறவங்க இது யாரும் பார்க்க வேண்டாம். நான் ரிவிஷன் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? குயிக்காக அப்படியே இதில் ஆன்சர் சொல்லிக்கிட்டே வந்துடுங்க. மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் யாருக்காக, எதற்காக, எத்தனை ஆண்டுகள் போராடினார்? அவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷம் அங்கே இருந்திருப்பார். இந்தியர்களின் சமூக உரிமைகளுக்காக அங்கே போராடி இருப்பார். சரிங்களா? 20 வருஷம் இந்தியர்களின் சமூக உரிமைகளுக்காக போராடினார். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் யாரை ஒன்றிணைப்பதில் வெற்றி கண்டார்? அங்கே பார்த்திங்கன்னா இளையவர்கள், முதியவர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைப்பதில் அவர் வெற்றி கண்டிருப்பார். அங்கே தான் அவருடைய முதல் சத்தியாகிரகத்தையே ஆரம்பிச்சிருப்பார். காந்தியடிகள் இந்தியா திரும்பிய ஆண்டு எதுனா 1915. காந்தியடிகளின் பிறந்த தினம் அக்டோபர் 2, 1869 பார்த்திங்கன்னா போர்பந்தரில் பிறந்திருப்பார். காந்தியடிகளின் தந்தை யார்? அவர் முதலில் எங்கு திவானாக பணிபுரிந்தார், பின்பு எங்கு மாற்றமடைந்தார்? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவருடைய அப்பா பேர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. இவர் போர்பந்தரில் திவானாக இருந்திருப்பார். அப்புறமா ராஜ்கோட்டுக்கு மாறியிருப்பார். காந்தியடிகள் சட்டம் பயில லண்டன் சென்ற ஆண்டம் எது? தன்னுடைய 19வது வயசு, அதாவது 1888 போயிருப்பார். 3 வருடம் பட்டப்படிப்பு முடித்த உடனே 1891 ரிட்டர்ன் வந்திருப்பார். அடுத்த கேள்வி அதுதான். காந்தி சட்டப்படிப்பு பயின்று இந்தியா திரும்பி வந்தது எப்போதுன்னு 1891 வந்திருப்பார். காந்தி வழக்கறிஞராக எந்த இடத்தில் பணியாற்றினார்? அதாவது போய் லண்டனில் போய் படித்ததுனால பிரிட்டிஷுடைய சட்ட திட்டங்கள் எல்லாமே நல்லதுன்னு நினச்சி வந்திருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு அவர் பணியாற்ற நினைத்த இடம் பம்பாயில் தான் பார்த்திங்கன்னா கோர்ட்டில் பணியாற்ற போயிருப்பார். பம்பாய் கோர்ட்டுக்கு போயிருப்பார். அடுத்து காந்தி தென்னாப்பிரிக்கா செல்ல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குஜராத்தை சேர்ந்த ஒரு கம்பெனி பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் பார்த்திங்கன்னா ஒரு சட்ட உரிமை வழக்குக்காக கூப்பிட்ருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த வழக்கை ஏற்று நடத்துறதுக்காக அவர் அங்கே போயிருப்பார். காந்தி தென்னாப்பிரிக்காவில் எங்கிருந்து எங்கு ரயிலில் பயணம் செய்தார்? அந்த பயணத்தின் போது எந்த இடத்தில் இறக்கிவிடப்பட்டார்? டர்பன்லேருந்து பிரிட்டோரியாவுக்கு போயிட்டுருப்பார். போயிட்டுருக்கிற வழியிலேயே பார்த்திங்கன்னா பீட்டர் மேரிட்ஸ்பர்க் அப்படின்ற இடத்துல இறக்கி விட்டுருப்பாங்க. பீட்டர் மேரிட்ஸ்பர்க். அடுத்தது, காந்தி எங்குள்ள இந்தியர்களை சந்தித்து பேசினார்? அவர்கள் சந்தித்த பிரச்சனை என்னென்ன? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்வாலிஸ் அப்படின்ற இடத்துல இருக்கிற இந்தியர்களை சந்தித்து பேசியிருப்பார். அங்கே அவங்களுக்கு 3 பிரச்சனை இருந்திருக்கும். என்னென்னா, தலைவரி பார்த்திங்கன்னா 3 பவுண்டுகள் போட்டிருப்பாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்த தவிர வேறு எந்த இடத்துலையுமே இடம் வாங்கக்கூடாதுன்னு ஒரு இது இருக்கும். அதே மாதிரி 9 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா எங்கேயா வெளியில் நடமாடணுன்னாவே பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 பிரச்சனையை பற்றி தான் அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். காந்திக்கு பிடிச்ச டால்ஸ்டாயின் புத்தகம் என்ன அப்படின்னா, த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ. த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ. அதே ஜான் ரஸ்கினுடைய புத்தகம் எதுன்னு கேட்டோம்னா, அன்டு தி லாஸ்ட். அன்டு தி லாஸ்ட். தாரோவுடைய புக்கை பார்த்திங்கன்னா சிவில் டிசோபீடியன்ஸ். ரஸ்கின் அவர்களால் ஈர்க்கப்பட்ட காந்தியடிகள் எதை நிறுவினார்? அதன் கொள்கைகள் யாவை அப்படின்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டால்ஸ்டாய் பண்ணை பார்த்திங்கன்னா அவர் எந்த வருஷத்தில் இது பண்ணியிருப்பார்னா 1910. அதுக்கு முன்னாடியே 1905 பார்த்திங்கன்னா பீனிக்ஸ் குடியிருப்பு அப்படின்றத உருவாக்கியிருப்பார். பீனிக்ஸ் குடியிருப்பு 1905, டால்ஸ்டாய் பண்ணை 1910. இது என்னென்னா, இதோடைய முக்கியமான இது சமத்துவம், சமூக வாழ்க்கை, செய்யும் தொழில் மீது பார்த்திங்கன்னா அதிக நற்பண்புகள் வைத்திருக்கணும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு மரியாதையை கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வச்சுருப்பார். இதுதான் அதனுடைய கொள்கைகளாக இருக்கும். தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி, அங்கே வழின்னு இருக்குது, தலைவரி எந்த ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்பட்டதுன்னா, காந்தி மற்றும் ஸ்மட்ஸ் அப்படின்றவருடைய ஒப்பந்தத்தின்படி அது ரத்து செய்யப்பட்டிருக்கும். காந்தியுடைய அரசியல் குரு யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. காந்தியடிகள் எந்த பயணத்தின் போது தனது வழக்கமான ஆடைகளை விடுத்து சாதாரண வேட்டிக்கு அவர் மாறினார்? கோகலே அட்வைஸ் பண்ணியிருப்பார், இந்தியா ஃபுல்லாக போயிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் போங்க, அப்போ தான் மக்களுடைய நிலைமை என்னென்னு உங்களுக்கு புரியும்னு சொல்லியிருப்பார். ஸோ அதன்படி தமிழ்நாட்டு பயணத்தின் போது தான் அவர் நார்மல் ட்ரெஸ்ஸை விட்டுட்டு சாதாரண வேஷ்டிக்கு அவர் மாறியிருப்பார். பீகாரில் உள்ள சாம்ரானில் எந்த முறை பின்பற்றப்பட்டதால் காந்தியடிகள் அங்கு சத்தியாகிரகம் செல்ல முயன்றார்? அந்த முறை என்ன? தீன் காதியா முறை அப்படின்னு சொல்லுவாங்க. தீன் காதியானா ஃபஸ்ட்டு என்னென்னா, அங்கே இருக்கிற விவசாயிகள் 20 ஏக்கர் வச்சுருந்தாங்கன்னா அதில் ஒரு 30 ஏக்கர் 3 ஏக்கர், 20ல் 3 பங்கு பார்த்திங்கன்னா இண்டிகோ பயிரிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் பார்த்திங்கன்னா செயற்கை சாயம் அதிகமாக தயாரித்ததுனால இங்கே இருக்கிற அந்த இண்டிகோவுடைய தேவை இல்லாமல் போயிருக்கும். ஸோ இருந்தாலும் இந்த முறையை பயன்பற்றி அவங்க ஏற்கனவே இருக்கிற நிலுவைத் தொகை இது எல்லாமே கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க.
விவசாயிகளால் அது கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு எதிராக தான் ஃபஸ்ட்டு போராடி இருப்பார். ஸோ பீகாரில் சாம்ரான்ற இடத்துல தீன் காதியா முறை பின்பற்றப்பட்டிருப்பாங்க. அந்த தீன் காதியாவுக்கு எதிராக தான் அவர் வந்து போராட வந்திருப்பார். காந்தியடிகளை அந்த சாம்பிரானுக்கு வருகை தரும்போது அழைச்சவர் யாருன்னா ராஜ்குமார் சுக்லா அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு அவரை கூப்பிட்ருப்பார். வாங்க இங்கே இருக்கிற விவசாயிகள் படும் கஷ்டத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு ராஜ்குமார் சுக்லா அப்படின்றவர் கூப்பிட்ருப்பார். அந்த சாம்பிரான் சத்தியாகிரகத்தில் காந்தியடிகளுக்கு துணை நின்றவர்கள் யாருன்னா 2 பேர் இருப்பாங்க. ஒன்று நம்முடைய ராஜேந்திர பிரசாத், இன்னொன்று பிரஜ் கிஷோர் பிரசாத். ராஜேந்திர பிரசாத், பிரஜ் கிஷோர் பிரசாத் 2 பேருமே பிரசாத் அப்படின்னு தான் முடியும். ரவுலட் சட்டத்துடைய முக்கியமான குறை அப்படி என்னன்னா, அதாவது 1914 18 வரையுமே முதல் உலகப் போர் நடந்திருக்கும். அந்த உலகப் போரின் போது அந்த போர்க்கால கட்டுப்பாடுகளை வந்து அடக்கிறதுக்காக நிறைய சட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. என்னென்னா, இந்த பிடி உத்தரவு இல்லாமல், அதாவது வாரண்ட் இல்லாமல் யாரை வேணாலும் கைது பண்ணலாம், விசாரணை இல்லாமல் சிறையில் அடைக்கலாம், அந்த மாதிரி நிறைய சட்டங்கள் இருக்கும். அதை அப்படியே அந்த போர் முடிஞ்ச பிறகு கூட ஃபாலோ பண்ணணும், 1919 ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் அதில் இருக்கிற முக்கியமான குறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அதை கருப்பு சட்டம் அப்படின்னு கூட சொல்லுவோம். ரவுலட் சட்டத்திற்கு எதிராக சத்தியாகிரகத்திற்கு காந்தி அழைப்பு கொடுத்த நாள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் 6ஆம் தேதி 1919 கூப்பிட்டுருப்பார். பஞ்சாப் மற்றும் அமிர்தசரஸில் கைது செய்யப்பட்ட முக்கிய தலைவர்கள் யாருன்னா சத்யபால், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சைத்புதீன் கிச்லோ அப்படின்றவங்க 2 பேர். சத்யபால் அப்புறமா சைத்புதீன் கிச்லோ. இவங்களை என்றைக்கு கைது செஞ்சுருப்பாங்கன்னா ஏப்ரல் 9ஆம் தேதி கைது செஞ்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவர் சொன்னது ஏப்ரல் 6ஆம் தேதி, கைது பண்ணது ஏப்ரல் 9ஆம் தேதி. அந்த ஜாலியன் வாலாபாக் பொதுக்கூட்டம் நடந்தது ஏப்ரல் 13ஆம் தேதி. ஜாலியன் வாலாபாக்கில் பொதுமக்கள் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான நாள். சீக்கியர்களுடைய அறுவடை திருநாள் அப்படின்னுவோம் இல்லைங்களா, பைசாகி திருநாள் அப்படின்வாங்க. அது ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும். ஸோ அந்த நாளில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாலியன் வாலாபாக் ஒரு பார்க் மாதிரி ஒரு ஏரியா, அங்கே வந்து எல்லாருமே கூட்டம் போட்டிருப்பாங்க. ஜாலியன் வாலாபாக்கில் 1000 ஏந்திய வீரர்களுடன் அந்த இடத்தை சுற்றி வளைத்து பீரங்கியால் சுட்டவர் யார்? 2 பேர் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெனரல் ரெஜினால்டு டயர் அப்படின்றவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் மைக்கேல் டயர் அப்படின்றது 12வது புக்கில் ஒரு பேர் வரும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுட்டது யாருன்னா ரெஜினால்டு டயர் அப்படின்றவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்கேல் டயர் யாருன்னா இந்த ஜாலியன் வாலாபாக்கு எதிராக நம்ம ஆள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்கேல் டயரை சுட்டு கொண்டு இருப்பான். இது 12வது புக்கில் இருக்கும். ரெஜினால்டு டயர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் அரசு தகவலின்படி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை என்ன? உண்மையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை என்ன? அவன் கணக்காட்டினது 379 பேர் தான் செத்துட்டாங்க அப்படின்னாங்க. ஆனால் உண்மையிலே 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அதில் இறந்திருப்பாங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிராக ரவீந்திரநாத் தாகூர் எந்த பட்டத்தை திருப்பி அளித்தார்னா நைட்வுட் பட்டத்தை திருப்பி அளித்தார். அதே காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா கெய்சர் தி ஹிந்து அப்படின்ற ஒரு பட்டத்தை திருப்பி கொடுத்துருப்பாரு. கிலாபத் இயக்கம் இந்தியாவில் தோன்றிய ஆண்டு எது? அதன் தலைவராக செயல்பட்டவர்கள் யார் யார்? மௌலானா அலி, அதே அடுத்தது மௌலானா சவுக்கத் அலி, மௌலானா முகமது அலி. மௌலானா சவுக்கத் அலி, மௌலானா முகமது அலி. இதில் கிலாபத் இயக்கத்தின் எந்த ஆண்டு எங்கு நடைபெற்ற மாநாட்டில் காந்தியடிகள் தலைமையேற்றார்? அதாவது இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக கிலாபத் இயக்கத்துக்கு வந்து காந்தியடிகள் வந்து சப்போர்ட் பண்ணுவார். ஒரு மீட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தலைமையேற்றே நடத்தி கொடுப்பார். எங்கன்னா 1919 நவம்பர் மாதம் டில்லியில் நடந்த மீட்டிங்க்கு காந்தியடிகளே தலைமை தாங்கி நடத்தி கொடுப்பார். அடுத்தது சவுகத் அலியின் எந்த வார்த்தை வந்து காந்தியடிகளை ஈர்த்தது அப்படின்னா ஒரு 3 வார்த்தையை சொல்வார். அல்லாஹி அக்பர் அப்படின்வார், இன்னொன்று வந்தே மாதிரம், இந்து முஸ்லீம் ஒற்றுமை வாழ்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாஹி அக்பர், வந்தே மாதிரம், இந்து முஸ்லீம் ஒற்றுமை ஓங்குக வாழ்க அப்படின்னு சொல்கிறது. காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தை ஏற்றுக்கொண்ட கிலாபத் மாநாடு எதுனா 1920 ஜூன் 9ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அலகாபாத்தில் நடந்திருக்கும். 1920 ஜூன் 9 அலகாபாத்தில் நடந்த மாநாட்டிற்கு கிலாபத் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி கொடுக்கும். ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கிய நாள் எதுனா ஆக்சுவலாக ஆகஸ்ட் 1 1920 ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி அளித்த காங்கிரஸ் சிறப்பு அமர்வு எதுனா நல்லா பாருங்கள், வருஷம் டிசம்பரில் தான் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் அமர்வு நடக்கும். இந்த மாதிரி நடுவில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், நடுவில் ஏதாவது ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணுன்னா சிறப்பு கூட்டம் நடத்துவாங்க. ஸோ இந்த சிறப்பு கூட்டம் எங்கே நடந்ததுன்னா கல்கத்தாவில் செப்டம்பர் மாதமே 1920 நடந்திருக்கும். ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு பர்மிஷன் கொடுப்பாங்க.
அதுக்கு முறையாக காங்கிரஸ் வருடாந்திர அமைப்பு எப்போ கூடியதுன்னா 1920 டிசம்பர் மாதம் நாக்பூரில் கூடியிருப்பாங்க. அதுக்கு நம்ம சேலம் சி விஜய ராகவாச்சாரி தான் வந்து பார்த்திங்கன்னா தலைமையேற்றிருப்பார். ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெர்மிஷன் கொடுப்பாங்க. வரிகுடா இயக்கம் தொடங்கப்பட்ட இடம் எதுனா ஃபர்தோலி 1922 வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றது. சௌரி சௌரா சம்பவம் எந்த நாளில் நடைபெற்றது, எந்த இடத்தில் நடைபெற்றதுன்னா உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காரக்பூரில் வந்து பக்கத்தில் சௌரி சௌரா என்ற இடத்தில் நடைபெற்றது. நடந்த நாள் என்னென்னா பிப்ரவரி 5ஆம் தேதி 1922. அடுத்தது காந்தி கைது செய்யப்பட்ட பிறகு விடுதலையான ஆண்டு 1922. அந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் ரொம்ப ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஸோ கைது பண்ணிட்டு 1934 வந்து பார்த்திங்கன்னா அவர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சுயராஜ்ய கட்சி தொடங்கப்பட்ட நாள், அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை திடீர்னு கைவிட்டுருவார். ஸோ அதில் ஒரு அதிருப்தி அடைந்த சில தலைவர்கள், நம்ம மோதிலால் நேரு, சிஆர் தாஸ் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா சுயராஜ்ய கட்சி அப்படின்றத ஜனவரி 1, 1923 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தொடங்கியவர்கள் அவங்க தான். அது எப்போ செயலிழந்து போச்சுன்னா 1925 செயலிழந்து போச்சு. ஏன்னா 1925 சிஆர் தாஸ் இறந்திருப்பார். அதனால் அந்த கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா செயலிழந்து போயிடுச்சு. ஒத்துழையாமைக்கு பிறகு காந்தி கவனம் செலுத்திய துறைகள் எதுனா 3 விஷயத்துக்கு கவனம் செலுத்துகிறாரு. என்னென்னா ஃபஸ்ட்டு இந்து முஸ்லீம் ஒற்றுமை, காதி இயக்க மேம்பாடு, காதி ஒயிட் ட்ரெஸ்ஸு, தீண்டாமை ஒழிப்பு, இது 3க்குமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. என்னென்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமை, காதி இயக்க மேம்பாடு, தீண்டாமை ஒழிப்பு. அடுத்தது இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக காந்தி உண்ணாவிரதம் இருந்தது எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க. 1924. சைமன் குழு அமைக்கப்பட்ட நாள் எது? சைமன் குழுவில் இருந்த மொத்த உறுப்பினர்கள் எத்தனை? சைமன் குழுவை எதனால் இந்தியர்கள் எதிர்த்தனர்? நவம்பர் 8ஆம் தேதி 1927 அமைச்சிருப்பாங்க. அதில் மொத்தம் 7 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த 7 பேர்த்தில் ஒருத்தர் கூட இந்தியர் இல்லை. அதனால தான் இந்தியர்கள் அதை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பனர். சைமன் குழுவிற்கு எதிரான போராட்டத்தில் யார் தனது சொந்த அறிக்கையை வெளியிட்டது? சைமன் குழுவுடைய அறிக்கையே என்னென்னா ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து நம்மளுக்காக உருவாக்குறது தான், ஒரு சட்டங்களை நம்மளுக்காக போடுறது தான். அது இந்தியர்களுக்கு தெரியாது, அதனால் நாங்களே போடுறோன்னு சொல்லி தான் அந்த குழுவை அமைச்சிருப்பாங்க. இந்தியர்களுக்கும் தெரியும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இவர் நம்ம மோதிலால் நேரு வந்து ஒரு அறிக்கையை ரெடி பண்ணியிருப்பார். ஸோ வெளியிட்டது மோதிலால் நேரு. ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா ஜின்னா ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பார். சைமன் குழு மற்றும் மோதிலால் குழு அறிக்கைக்கு எதிராக ஜின்னா அந்த 2 கோட்பாடுக்கு எதிராக ஒரு 14 அம்ச கோட்பாடுகளை வந்து பார்த்திங்கன்னா ஜின்னா வந்து பார்த்திங்கன்னா விட்டிருப்பார். சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தில் அடிபட்டு உயிர் நீத்தவர் யாருன்னா பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய் தான் வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டு இறந்திருப்பார். 1929 காங்கிரஸ் மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா நம்ம லாகூரில் நடைபெற்றது. ராவி நதிக்கரையில் லாகூரில். அதற்கு தலைமை வகித்தவர் ஜவஹர்லால் நேரு. சட்டமறுப்பு இயக்கத்திற்கு அனுமதி அளித்த காங்கிரஸ் மாநாடு எதுனா சேம் அதே தான், 1929 லாகூர் மாநாடு தான். உப்பு சத்தியாகிரகம் தொடங்கிய நாள் எதுன்னு கேட்குறாங்க. மார்ச் மாதம் வந்து தொடங்கியிருப்பாங்க. எக்ஸாக்ட் டேட் வந்து மார்ச் 12, 1930. இதில் ஸ்டார்ட் பண்ணி எந்த டேட்டில் முடிச்சிருப்பாங்கன்னா ஏப்ரல் 5 போய் முடிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்த நாளான ஏப்ரல் 6 வந்து உப்பு காய்ச்சிருப்பாங்க. ஸோ உப்பு சத்தியாகிரகம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 12 எங்கேருந்து ஆரம்பித்தாங்க? நம்ம சபர்மதி ஆசிரமத்திலேருந்து ஆரம்பிப்பாங்க. அடுத்தது எத்தனை உறுப்பினர்கள் கலந்து கொண்ட? 78 உறுப்பினர்கள் கலந்து கொண்ட 78. இதே விஷயத்தை வடமேற்கு எல்லை மாகாணத்தில் செஞ்சவர் யாருன்னா கான் அப்துல் காபர் கான் அப்படின்றவர் செஞ்சுருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அமைப்புக்கு தலைமை தாங்கி நடத்தவர். அதை வந்து பார்த்திங்கன்னா குடை கிட் மர்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தலைமை தாங்கி நடத்தினவர் தான் அவர். முதலாவது வன சட்டம் எந்த ஆண்டு போடப்பட்டதுன்னா 1865 போடப்பட்டது. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் ராம்பா பகுதியில் அந்த வன சட்டத்தினால் பாதிக்கப்பட்ட ஆதிவாசிகள் வந்து பார்த்திங்கன்னா யார் தலைமையில் போராட்டம் நடத்தினாங்கன்னா அல்லூரி சீதாராம ராஜு தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ணியிருப்பாங்க அவங்க. இது நடைபெற்ற வருஷம் பார்த்திங்கன்னா 1922 to 24 வரையுமே இது நடைபெற்றிருக்கும். அடுத்து முதல் வட்டமேசை மாநாடு எப்போ நடைபெற்றுச்சுன்னா 1930 நவம்பரில் நடைபெற்றுச்சு. அடுத்தது காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போ நடைபெற்றுச்சுன்னா 1931 மார்ச் 5ஆம் தேதி வந்து 2 பேர்த்துக்கு ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. அதன்படி 2வது வட்டமேசை மாநாட்டில் நம்ம காந்தியடிகள் கலந்திருப்பார். ஸோ 2வது வட்டமேசை மாநாடு எப்போ நடைபெற்றுச்சுன்னா 1931 செப்டம்பர் 7ஆம் தேதி நடைபெற்றது.
இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டு இந்தியா திரும்பிய காந்தி கைது செய்யப்பட்ட நாள். அவர் டிசம்பர் வாக்கில் முடிச்சுட்டு வெளியில் வருவார். 1932 ஜனவரி 4ஆம் தேதியெல்லாம் இவரை கைது பண்ணிடுவாங்க. ஏன்னா இங்கே வந்தோடனே மீண்டும் அந்த சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பிச்சிருவார். அதனால் பார்த்திங்கன்னா கைது பண்ணுவாங்க. மூன்றாம் வட்டமேசை மாநாடு எப்போ நடைபெற்றுனா 1932 நவம்பர் 17ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 24ஆம் தேதி வரையுமே நடைபெற்றிருக்கும். வகுப்பு வாரி ஒதுக்கீடு வழங்கப்பட்ட நாள் எதுனா 1932 ஆகஸ்ட் 16ஆம் தேதி கொடுத்துருப்பாங்க. கொடுத்தவர் யாருன்னா ராம்சே மெக்டொனால்டு. இந்த வகுப்பு வாரி ஒதுக்கீட்டிற்கு எதிராக காந்தியடிகள் உண்ணாவிரதம் தொடங்கிய நாள் எதுனா, இவர் ஆக்சுவலாக எரவாடா சிறையில் இருப்பார். 1932 செப்டம்பர் 20 பார்த்திங்கன்னா உண்ணாவிரதம் ஆரம்பிச்சிருவார். அதனால் இவருக்கும் அம்பேத்கருக்கும் பூனா ஒப்பந்தம் ஏற்படும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு 71 சீட்டு தானே வேணும்னு சொல்கிறீங்க, நான் 71க்கு பதிலாக 148 சீட்டே கொடுக்கலாம், ஆனால் நமக்கு பாகுபாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ 71க்கு பதிலாக 148 சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஹரிஜனர்களுக்காக உண்ணாவிரதம் காந்தி மேற்கொண்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தோம்னா 1933 இது பண்ணியிருப்பார். அடுத்தது கோயில் நுழைவு நாளாக எந்த நாளை பார்த்திங்கன்னா அனுசரிக்கிறாங்கன்னா 1933 ஜனவரி 8ஆம் தேதியை பார்த்திங்கன்னா கோயில் நுழைவு நாளாக அனுசரிப்பாங்க. மீதி கொஷின்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.